கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னன்னா, நியூக்ளிக் ஆசிட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் லாஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணிக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாவ் ஐடென்டிஃபை த ஜெனட்டிக் மெட்டீரியல் அஸ் அ டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஒரு டிஎன்ஏவோ ஒரு ஆர்என்ஏவோ கண்டுபிடிச்சாச்சு. அந்த டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை வந்து த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த மாலிகுலோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு வந்து எக்ஸாமின் பண்ணணும்ல, அதுக்கு தான் இந்த கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் வந்து யூஸாக இருக்குது. ஜென்ரலி த நியூக்ளிக் ஆசிட் ஆர் லாங் செயின்ட் ஆர் பாலிமராக இருக்கும். ஒரு லாங் செயினாக இருக்கும், இல்லைனா பாலிமர் ஆஃப் ரிப்பீட்டிங் சப் யூனிட்ஸ். ஒரு சப் யூனிட்ஸை வந்து ரிப்பீட் ஆகிட்டே லாங் செயினாக இருந்துச்சுன்னா அதை வந்து நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் நியூக்ளியோடைட்லையும் 3 பார்ட்ஸ் இருக்கும். நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கும், பென்டோஸ் சுகர் இருக்கும், அப்புறம் பாஸ்பேட் குரூப் இருக்கும். பென்டோஸ் அப்படிங்கிறது என்னென்னா 5 மாலிகுல்ஸ் ஆஃப் சுகர் இருக்கும். இந்த பென்டோஸ் சுகர் பற்றி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த பென்டோஸ் சுகர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் வந்து கண்டென்ட்டாக இருக்கும். அந்த பென்டோஸ் சுகர் வந்து எப்படி இருக்கோ அது பொறுத்து 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். அதில் வந்து ஒன்று என்னென்னா, டிப்ரோ சுகர் இருந்துச்சுன்னா டிப்ரோ நியூக்ளிக் ஆசிடாக இருக்கும் டிஎன்ஏ. இதே அதில் வந்து ரைபோஸ் சுகர் இருந்துச்சுன்னா அது வந்து ரைபோ நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏவாக இருக்கும். டிஎன்ஏ இஸ் ஃபவுண்ட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் த ஈக்வரட்ஸ். அதாவது ஒரு ஈக்வரட்ஸோட நியூக்ளியஸில் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கும். இதே அந்த நியூக்ளியோடைட் ஆஃப் ப்ரோகாயாட்ஸோட நியூக்ளியோடைட்லேயும் ஃபவுண்ட் ஆகிருக்கும். த ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 சுகர்ஸ் வந்து எப்படின்னா, ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் வந்து டிப்ரோஸோட ரைபோஸில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுதான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் பேஸ் பார்ப்போம். நைட்ரஜன் பேஸ் ஆர் த நைட்ரஜன் கண்டெய்னிங் மாலிகுல் ஹேவ் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பேஸ். அதாவது ஒரு பேஸுக்கு உண்டான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நைட்ரஜன் மாலிகுலோட அந்த பேஸில் இருந்துச்சுன்னா அதை வந்து நைட்ரஜன் பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ அந்த ஆர்என்ஏ வந்து 4 பேசஸ் இருக்கும். அந்த நியூக்ளியோடைட் செயினில் 4 பேசஸ் இருக்கும். 2 பேசஸ் வந்து டபுள் பாண்ட் இருக்கும். அது என்னது, அடினைன் அப்புறம் குவானைன் வந்து 2 டபுள் கார்பன் நைட்ரஜன் பாண்ட் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதை வந்து பியூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. தைமினும் சைட்டோசின் யுராசில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதை வந்து பிரைமைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தைமைன் வந்து டிஎன்ஏல இருக்கும், யுராசில் வந்து ஆர்என்ஏல இருக்கும். பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப் பற்றி பார்ப்போம். இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் த பாஸ்போரிக் ஆசிட் H3PO4. பாஸ்போரிக் ஆசிடோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன, H3PO4. இதிலிருந்து டிரைவ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 3 ஆக்டிவ் OH குரூப் இருக்கும். இதில் வந்து 2 வந்து அந்த ஸ்டாண்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த பாஸ்போர்ட் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து டிஎன்ஏ அப்புறம் ஆர்என்ஏ வந்து அந்த ஆசிடோட அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த கரெக்டான அந்த ஃபிசியாலஜிக்கல் பிஹெச்சில். அதனால தான் இதை வந்து நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. த பாண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஃபார்ம்ட் ஃப்ரம் த பாஸ்பேட் வந்து ஈஸ்டரை தான் பாண்டாக ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் த பாஸ்பேட் குரூப் வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்போடியர் பாண்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பாஸ்பேட் வந்து அந்த நியூக்ளிக் ஆசிடை வந்து ரெட்டைன் பண்ண அந்த செல்லுக்குள்ளேயே இல்லைனா அந்த நியூக்ளியர் மெம்பரைனுக்குள்ளேயே உள்ளே இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நியூக்ளியோடைட்னா என்னன்னு பார்ப்போம். த நைட்ரஜன் பேஸ் இஸ் லிங்கட் டு த ஒன் ஆஃப் த மாலிகுல் ஆஃப் த சுகர் ஃபார்மிங் அ நியூக்ளியோசைடு. அதாவது ஒரு நைட்ரஜன் பேஸ் வந்து ஒரு மாலிகுல் ஆஃப் சுகரோட ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதை நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவாங்க. when the phosphate group is attached to the 5 carbon of the same sugar. அதாவது நியூக்ளியோசைடோட ஒரு பாஸ்பேட் குரூப் வந்து சேர்ந்துச்சுன்னா அதை நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியோடைட் ஆர் ஜாயின்ட் பை த கண்டென்ஸ் ரியாக்ஷன் டு ஃபார்ம் த பாலிநியூக்ளியோடைட் செயின். அதாவது இது எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகும்னா, கண்டென்ஸ் ஆகி ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு அந்த ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயினை வந்து ஃபார்ம் பண்ணுமா. இந்த ஹைட்ராலிக்ஸ் ஆஃப் த குரூப் த 3' கார்பன் ஆஃப் த சுகர் ஆஃப் த 1 நியூக்ளிக் வந்து எஸ்டர் பாண்டை வந்து பாஸ்பேட் குரூப்பு அதோட
இன்னொரு நியூக்ளியோடைடோடையும் ஃபார்ம் ஆகும். இந்த கெமிக்கல் பாண்ட் தட் லிங்க் த சுகரை லிங்க் பண்ணுற அந்த கெமிக்கல் பாண்ட் வந்து அட்ஜசன்ட் நியூக்ளியோடைடு இருக்கும். அதை வந்து பாஸ்போடியர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா 5' இருக்கும் அந்த சுகர் வந்து 3' கன்வெர்ட் ஆகும். இதை வந்து பொலாரிட்டி ஸ்டாண்டுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. த எண்ட்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ இல்லைனா ஆர்என்ஏ வந்து டிஸ்டண்ட்டாக இருக்கும். 2 ends வந்து டிசைண்டட் பை த சிம்பிள் 5' and 3' இருக்கும். இந்த சிம்பிள் 5' வந்து இந்த கார்பன் வந்து பாஸ்பைட் PO4ஓட இருக்கிறதா அர்த்தம். 5' இருந்துச்சுன்னா 3' இருந்துச்சுன்னா அது வந்து ஹைட்ராலிக்ஸ் குரூப்போட அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆர்என்ஏல வந்து நியூக்ளியோசைடு வந்து அடிஷ்னலாக என்ன இருக்கும்னா OH குரூப் வந்து ஆல்கஹால் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 2' ப்ரொசீஜரில் இருக்கும் அந்த ரைபோஸில். அண்டர்ஸ்டாண்டிங் த 5' வந்து எப்படி 3' வருதுங்கிறது அந்த டைரக்ஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிடை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த அசெப்ட் ஆஃப் ரெசிப்ளேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். ரெசிப்ளேஷன் அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலயமா இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பேஸ்ட் ஆன் த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனை பொறுத்து இந்த அனலைசிஸ் ஆஃப் மெக்கரைனா அந்த ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் வந்து டபுள் ஹெக்ஸைலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஜேம்ஸ் வாட்சனும் ஃப்ரான்சிஸ் கிரிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைலைட் வாஸ் பேஸ் பேரிங் பிட்வீன் த 2 strands. 2 ஸ்டாண்டுக்கு நடுவில் இருக்க அந்த பேஸ் பேரிங்கை தான் சொல்கிறாங்க. This proportion was based on the observation of Erwin Kraft that adenine pairs with thymine. Adenine வந்து thymine-ஓட டபுள் ஹைட்ரஜன் பாண்டில் பேர் ஆகும். குவானின் வந்து சைட்டோசைனோட ட்ரிபிள் ஹைட்ரஜன் பேரோட பேர் ஆகும். இந்த ரேஷியோ ஆஃப் அடினைன் வந்து தைமைனுக்கும் கான்ஸ்டண்ட்டாகவும் ஈக்குவலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேஸ் பேரிங் வந்து யூனிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் நியூக்ளியோடைட் செயினுக்கு இருக்கும். தே ஆர் செட் டு பி காம்ப்ளிமெண்ட்ரி பேர். காம்ப்ளிமெண்ட்டாக ரெண்டுக்குமே காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் த பேஸ் ஸ்டாண்ட் வந்து ஒன்றுக்கு ஒன்று ப்ரொடக்டாக இருக்கும். இந்த சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து நம்ம லாஸ்ட் டைம் 10th படிச்சிருப்போம், 11th படிச்சிருப்போம். அதனால் அதை திருப்பியும் ஒரு இதாக படிக்க தேவையில்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.